ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு தான். நாம் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம், அதனுடைய ஆரம்பத்திலே இருக்கிறோம். இந்த புனிதமான மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் நம்மிடத்திலே வருவதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அதே போன்று இந்த மாதம் நம்மளை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இருந்தோம் என்று சொன்னால் இந்த மாதம் நம்மிடத்திலே வந்ததற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நாம் நோக்கக்கூடிய நோன்பிற்கும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அளப்பரிய ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஒழுக்கம் தான் ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கு மைல்கல்லாக இருக்கும். இந்த ஒழுக்கம் தான் ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கு வித்தாக இருக்கும். எந்த ஒரு சமூகத்திடத்திலே அறிவார்ந்த கொள்கை இருக்கிறது, தெளிவான கொள்கை இருக்கிறது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தும் அந்த சமூகத்தினுடைய மக்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் அந்த கொள்கை சமூகத்திலே ஈடுபடாது. காரணம், ஒரு கொள்கையை மற்ற மனிதர்கள் நேசிக்க வேண்டும், ஆனால் அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களை தான் முதலிலே பார்ப்பார்கள். அப்படிதானே? இஸ்லாம் வானளாவி அளவிற்கு ஒரு காலத்திலே பரவியது என்று சொன்னால் பேச்சை கொண்டோ விவாதத்தை கொண்டோ எழுத்தை கொண்டோ அல்லாமல் அந்த சஹாபாக்களை பின்பற்றிய அந்த நல்ல மக்கள் வாழ்ந்து காமித்த அந்த நல்ல வாழ்க்கையில் பரவியது. அப்ப இந்த ரமலான் இன்றைக்கு நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் என்னவென்று சொன்னால், நாம இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் கருப்பனுக்கென்றோ வெள்ளையனுக்கென்றோ அல்லது உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்று இல்லாமல் டோட்டல் மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு மார்க்கம் அல் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு மதம், ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மாத்திரம்தான். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பாருங்கள், இஸ்லாத்தினுடைய கொள்கையை பாருங்கள், இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஷரியா சட்டத்தை பாருங்கள், இஸ்லாம் அல்லது பிற பிற சட்டங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அனைத்தும் ஒழுக்கத்தின் மீது, நற்பண்பின் மீது, நல்ல சிந்தனையின் மீது கெட்டவிழ்க்கப்பட்டதாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், அல் முஹ்சினூன் என்ற ஒரு பதத்தை அல்லாஹ் உபயோகப்படுத்துவார். முஹ்சினூன் என்றால் என்ன அர்த்தம்? மனிதர்களிடத்திலே நடக்கும் பொழுது நல்ல முறையில் நடப்பவர்களுக்கு முஹ்சினூன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் நல்ல குணமுடையவர்களை, நல்லொழுக்கம் உடையவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் இன்றைக்கு இஸ்லாம் என்பதெல்லாம் வாயளவிலே, எழுத்தளவிலே, விவாத அளவிலே நாம் வைத்திருக்கிறோமே தவிர இன்றைக்கு என்னுடைய ஒழுக்கத்தை பார்த்து இவன் இஸ்லாத்திற்குள் வந்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கோ உங்களுக்கோ உலகளாவிய முஸ்லிம்
நான் ஒரு பேட்டியை பார்த்தேன். பிரிட்டனிலே ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சம்பவம் மக்களே. ஒரு பெண் முஸ்லிம்களுடைய ஒடுக்க வீழ்ச்சி எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு ஆதாரம். ஒரு பெண், ஒரு கிறிஸ்தவ பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாம் பார்க்க செல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம்களுடைய அந்த சுய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்காக செல்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். இந்த முஸ்லிம்களை பார்த்திருந்தால் நான் இஸ்லாத்துக்குள் வந்திருக்க மாட்டேன். காரணம், இந்த முஸ்லிம்களுக்கும் நான் படித்த குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்களுடைய சுய வாழ்க்கையில் கூட ஒழுக்கமில்லாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நான் பார்த்திருந்தால் இஸ்லாத்துடைய எதிரியாகத்தான் நான் மாறியிருப்பேன் என்பதாக அந்த பெண் தன்னுடைய அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பரவும். எத்தனை வரலாறுகள் அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்று எதிரிகளாக வந்தவர்கள் கூட எல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த குணத்திற்கு முன்னால், முஸ்லிம்களுடைய அந்த ஒழுக்கத்திற்கு முன்னால் அப்படி கட்டி போட்டவர்களாக இஸ்லாத்தை விரும்பக்கூடிய மக்களாக மாறினார்கள். பாருங்கள், சிலுவை யுத்தம். சலாஹுத்தீன் அய்யூபி இது காலத்திற்கு தேவையான ஒரு தலைவர். பல விஷயங்கள் தெரியும், பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இன்னைக்கு இஸ்லாம் என்பதெல்லாம் வாயளவிலே, எழுத்தளவிலே, விவாத அளவிலே தான் வைத்திருக்கிறோம். என்னை பார்த்து, என்னுடைய ஒழுக்கத்தை பார்த்து, என்னுடைய நடத்தையை பார்த்து ஒருவன் இஸ்லாத்திற்குள் வந்தால் இஸ்லாத்தை காதலிக்கிறான், இஸ்லாத்தை சிநேகிக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு யாருக்கும் இல்லை. இந்த வரலாறை பாருங்கள். சலாஹுத்தீன் அய்யூபி பலஸ்தீனை ஆண்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சிலுவை யுத்தங்களை எல்லாம் முறியடித்து என்ன செய்கிறார்? பலஸ்தீனை ஆளுகிறார். இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் சில கிறிஸ்தவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய கையில இருந்த பலஸ்தீன் இவர்களுடைய களத்திலே சென்று விட்டதே என்பதற்காக வேண்டி ஒரு படையை திரட்டி சலாஹுத்தீன் அய்யூபியை எதிர்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே கடல் வழியாக வருகிறார்கள். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு தகவல் தெரிந்து விடுகிறது. ஒழுக்கம், முஸ்லிம் எதிரிகள், இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்றே உருவாக்கப்பட்ட எதிரிகள் முஸ்லிம்களுடைய ஒழுக்கத்திற்கு முன்னால் எப்படி மாறுகிறார்கள் பாருங்கள். முஸ்லிம்களை வேலெடுக்க வேண்டும், பலஸ்தீனை மீட்க வேண்டும் என்று கடற்கரை வழியாக ஒரு படை வருகிறது. இந்த செய்தி சலாஹுத்தீன் அய்யூபிக்கு தெரிந்து விடுகிறது. சலாஹுத்தீன் அய்யூபிக்கு தெரிகிறது தகவல், உங்களை எதிர்ப்பதற்கு கடல் வழியாக ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது. உடனே சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களை விட ஒரு அதிகப்படியான ஒரு படையை பலஸ்தீனிலே இருந்து தயார்படுத்தி அவர்கள் கடலில் இருந்து இறங்கினவுடன் அவர்களை சுற்றி வளைத்து விடுங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே இருந்து முஸ்லிம் படைகள் செல்கிறது. கிறிஸ்தவ சிலுவை யுத்த வீரர்கள் கடலிலே இருந்து கரையிலே இறங்குகிறார்கள். முஸ்லிம்கள் சுற்றி வளைத்து விடுகிறார்கள். உடனே அந்த நேரம் இரவு நேரமாக இருக்கிறது. அவர்களிடத்திலே கிறிஸ்தவர்களை விட ஆயுதத்தால் பலத்தால் எல்லாம் அதிகமா முஸ்லிம் படை இருக்கு. அப்ப போர் செய்து சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த டைம், அந்த கிளைமேட், அந்த சூழ்நிலை எப்படி ஆனால் புதிதான ஒரு காலகட்டம். அவர்களிடத்திலே போர்வை இல்லை, அவர்களிடத்திலே உண்பதற்கு உணவு இல்லை, வெறும் ஆயுதத்தை மட்டுமே கொண்டு வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய கட்டளை, அவர்களை அடிக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, கைதும் செய்யக்கூடாது, சுத்தி வளைத்தால் போதும், அவர்கள் நடுவில் இருக்கணும். சுத்தி முஸ்லிம் படை வளைத்து விடுகிறார்கள். இரவு நேரம் ஆகிறது. இரவு நேரத்தின் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லா முஸ்லிம்களிடத்திலும் போர்வை இருக்கிறது. இரவு நேரத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தன்னுடைய போர்வைக்குள் முஸ்லிம்கள் அணைத்துக் கொள்கிறார்கள். இறுதியிலே முஸ்லிம்கள் காலையிலே போர்வையை இறக்கிவிட்டு எந்திக்கிறார்கள். எல்லா கிறிஸ்தவனும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவனாக முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். உலகத்தினுடைய வரலாறுகளிலே பொன்னெழுத்துகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு இது. எதிரே கிடைத்தது, எந்த தாவாவிலே கிடைத்தது, எந்த குர்ஆன் ஹதீஸ், அவர்களுடைய வாழ்க்கை, முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். இதுதான், வெறும் ஒரு போர்வைக்குள் தன்னை அழைத்தார்கள். யோசிக்கிறார், இப்படிப்பட்ட மாமனிதர்களையா எதிர்க்க வந்தேன்? எதிர்க்க வந்தவரை எல்லாம் தன்னுடைய போர்வைக்குள் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லவா இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதம், ஒரு சித்தாந்தம் மனிதனால் கற்பிக்கப்பட முடியாது, படைத்த இறைவனால் தான் கொண்டு வந்திருக்க
பண்பார்கள் நம்முடைய கொள்கை நம்முடைய ஒழுக்கமாக மாற வேண்டும். அல்லாஹ் அழைக்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். தாயினுடைய பாசத்தை உணர்ந்திருப்பீர்கள், தந்தையின் பாசத்தை அனுபவித்திருப்பீர்கள், தவறும் குழந்தையின் பாசத்தை அனுபவித்திருப்பீர்கள். கொஞ்சம் அல்லாஹ்வின் பாசத்தை அனுபவித்து பாருங்கள். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லொழுக்கம் உடையவர்களை, நற்பண்புடையவர்களை, நல்ல சிந்தனை உடையவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியை பாருங்கள். சில நபர்களுக்கு ஏக்கம் இருக்கலாம், என்னுடைய ரசூலை நான் பார்க்கவில்லையே, என்னுடைய தூதரை நான் பார்க்கவில்லையே, அவர் வாழ்ந்த காலத்திலே நான் வாழவில்லையே என்று சில நபர்களுக்கு ஏக்கம் இருக்கலாம். ஏக்கம் இருக்கதான் செய்யணும், அப்படிதானே? யாருக்காச்சும் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழக்கூடிய பாக்கியம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்ல, அந்த தோழர்களோடு பழகியவர்களோடு பழக முடியவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சுப செய்தி செய்கிறார்கள். திர்மிதியில 2005வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னமின் உஹிப்புக்கும் இலைய. கியாமத் நாள் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு சுப செய்தி. இன்னமின் உஹிப்புக்கும் இலைய. எனக்கு ரொம்ப பாசமான ஒரு மக்கள், எனக்கு ரொம்ப நேசமான ஒரு மக்கள், எனக்கு முதல்ல அல்லாஹ் சொன்னா நல்லவர்களை, நல்ல குணமுடையவர்களை, நல்ல ஒழுக்கமுடையவர்களை நான் நேசிக்கிறேன். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு கூட்டம், வாஸாபக்கும் மின்னி மஜ்லிஸ யௌமல் கியாமா, நாளைக்கு கியாமத் நாளிலே எனக்கு மிக 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 அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தரணும். ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரும்பொழுது கேட்கக்கூடிய ஒரு செய்தி, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே உங்களுக்கு நாங்கள் எப்படி தோழராக இருக்கிறோமோ, நாளைக்கு இதே போன்று முராஃபகத்துல் ஜன்னா, உங்களுடைய தோழராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்காண்டி துஆ செய்யுங்கள், அதற்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்பதாகத்தான் கேட்பார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனக்கு நாளைக்கு மறுமையிலே என்னுடைய மஜ்லிஸ், எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் யார் தெரியுமா? ஹாஸினுக்கும் அஹ்லாகா, நல்ல குணமுடையவர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள். அன்பார்ந்த ரசூலுல்லாஹை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார். அவர்களே சொல்கிறார்கள், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அவனவன் எல்லாம் படம் எடுக்கிறான் என்று சொன்னார், மோசமாக ரசூலுல்லாஹை சித்தரிக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாமும் ஒரு காரணம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காமித்த அந்த வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு எடுத்து செல்லவில்லை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நாம் வாழ்ந்து காமிக்கவில்லை. உண்மை அதுதான். ரசூலுல்லாஹை இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் தவறுதலாக படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் என்ன? நாம் ஒரு காரணம். என்ன காரணம்? அந்த ரசூலுல்லாஹ் யார் என்று, அவருடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்று அதனை போன்று வாழ்ந்து காமிக்க மறுத்துவிட்ட சமூகம் நாம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒட்டுமொத்த நற்குணத்தினுடைய பிறப்பிடமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அனஸ் அறிவிக்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்திலே மிக மிக நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், லம் யகுன் ஃபாஹிஷா, முஸ்லிம் சமூகம் இந்த வார்த்தையை சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்திலே ஒரு பொழுதும் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? வாயை துறந்தா கெட்ட வார்த்தை, ஏதாச்சும் ஒரு துக்கம், ஏதாவது ஒரு கஷ்டம், யாருமே நமக்கு யார் மேலாவது கோபம் வந்து விட்டார், பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இந்த கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டு சுத்தமான ஒரு சமூகம் இல்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மக்களிடத்திலும் தொழக்கூடிய தொழுகையாளில் இருந்து, ஹஜ் செய்த ஹாஜியில் இருந்து, தாவா செய்யக்கூடிய தாவி உட்பட எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மோசமான தன்மை, கெட்ட வார்த்தை பேசக்கூடிய தன்மை. டூ வீலர்ல போய்கிட்டே இருக்கும். நேற்று கூட நான் சொன்னேன், அங்கதான் இதே தலைப்பு தான் ஓடிச்சு, வேற மாதிரி தலைப்புல ஓடிச்சு. இன்னைக்கு பாக்குறோம், ஏதாச்சும் டூ வீலர்ல போய்கிட்டே இருக்கும், எவனாச்சும் கிராஸ் பண்ணிட்டா போறோம், உடனே வாயில வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர். அதுவும் நாம இப்ப பேசுற இந்த காஃபிர்களோடு முஷ்ரிக்கீங்களோடு பழகி 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 என் சமூகம் முஷ்ரிக்காக மாறிவிட்டது. இன்றைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் நீங்கள் எடுங்கள், தவறு செய்தவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அல்லது தவறு செய்தவனுடைய பெற்றோரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸல் முஃமின், நிச்சயமாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் கெட்ட
நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினால் அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், யா அல்லாஹ், தொழக்கூடிய தொழுகையாளி, தாடி வைத்த பிரியாளி, தொப்பி போட்டிருப்பாரு, அப்படி கிராஸ் பண்ணும், அங்க எவனாவது டிராபிக் போலீஸ் அடி கைய போட்டானா போதும், இங்க இருந்தே ஒரு வார்த்தை அப்படி வந்து, அதுவும் மோசமான வார்த்தைகள். அல்லாஹ் அக்பர். என்ன நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னே இல்லையா, எல்லாமே பெற்றோர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். நாம் நல்ல ஒரு முறையில சிந்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்மிடத்திலே வேலை பார்ப்பவர்கள், நம்மிடத்திலே வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஏதாவது அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டால் உடனே மோசமா, அதுவும் அவனை திட்டாம உங்களுடைய பெற்றோரை திட்டுகிறோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அபூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவருக்கு ஒரு அடிமை இருக்கிறார். இந்த அடிமை கருப்பு நிற அடிமை. ரசூலுல்லாஹ் இந்த அடிமை இருக்கும் பொழுது இந்த அபூதரினுடைய அடிமை, இந்த அடிமை ஒரு தவறு செய்து விடுகிறார். என்ன செய்து விடுகிறார்? ஒரு தவறு. அபூதர் எஜமான், இந்த அடிமை ஒரு அடிமை, அபூதரினுடைய அடிமை. அபூதர் ஒரு வேலையை சொல்கிறார். அந்த சமயத்திலே இந்த அடிமை என்ன செய்ய தவறு செய்கிறார். உடனே அபூதர் சொன்னார்கள், கருப்பியின் மகனே. வார்த்தை என்ன வார்த்தை வந்துச்சு? கருப்பியின் மகனே. உண்மையாக கருப்பியின் மகன் தான், மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இதை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது. சொன்னார்கள், இஸ்லாத்திற்குள் வந்து விட்டாய், ஆனால் ஐயாவுல் ஜாஹிலியாவிலே அந்த மடமைத்தனமான மக்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அவருடைய பெற்றோரை வைத்து திட்டுவார்கள். அந்த குணம் உன்னிடத்தில் இன்றைக்கு முழுமையாக வெளிப்பட்டு விட்டது. இதை விட்டு நீ தவிர்த்து கொள்ளாத வரை நீ முழுமையாக இஸ்லாமியனாக ஆக முடியாது என்பதாக அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், பெரிய நம்ம பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் இல்ல, நீங்க நாம பேசக்கூடிய மோசமான வார்த்தை இல்ல. ஒரு கருப்பியின் மகனே என்ற இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் உண்மையாகவே அவர் கருப்பியின் மகன் தான், அதிலே மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனாலும் இவன் தவறு செய்தான் என்பதற்காக வேண்டி இவனுடைய பெற்றோரை நீ பேசினாய் என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய கொள்கை அல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னால் ஒரு மடமைத்தனமான காலம், கிறுக்கர்களாக மடையர்களாக வாழ்ந்தார்களே, அந்த காலத்து மக்கள் இந்த கொள்கையில் இருந்தார்கள். பண்பாளர்களை இன்னைக்கு பார்க்கிறோம். யா அல்லாஹ், ஒழுக்கம் இதுதான் ஒழுக்கம். ரசூலுல்லாஹை பற்றி அனஸ் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் 10 வருட காலம் ஹாதிமாக இருந்தேன். 10 சினீன், ஒரு வருடம் இல்ல, 10 வருஷம் நான் பணியாளனாக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன். இந்த 10 வருடத்தில் ஒரு தடவை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து உஃபி, சி, வா, போ என்ற இந்த பதம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையை கூட பேசியது கிடையாது. எத்தனை வருடம்? 10 வருடமாக நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பணியாளனாக இருந்தேன். பணியாளராக இருக்கக்கூடிய இந்த 10 வருடத்தில் சி என்ற ஒரு வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொன்னது கிடையாது. இப்படி நம்முடைய கீழே, நமக்கு கீழே, நம்முடைய பொறுப்பின் கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை நடத்தி இருந்தால் நம்மளை நேசித்து இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்களா இல்லையா? இந்த அடிப்படை நடத்தி இருந்தார். உங்களுடைய வேலையாளனை, உங்களுடைய வீட்டிலே வேலை செய்பவர்களை, உங்கள் ஆபீஸிலே உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை இந்த அடிப்படையில் நீங்கள் நடத்தி இருந்தால் இஸ்லாத்தை அவர்கள் நேசித்திருப்பார்கள். அப்படி என்னடா இஸ்லாம்? சின்ன தப்பு செஞ்சா அவன் பெற்றோரை திட்டும் பொழுது இவங்க பாருங்கடா, என்ன திட்டினா என்ன தஞ்சாலும் இந்த கெட்ட வார்த்தை இவருடைய வாயில இல்லையே. இன்னைக்கு பார்க்கிறோம். யாரெல்லாம் அதையும் குறிப்பாக நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு கெட்ட செயல்களை விடாவிட்டால் இவன் பசித்திருப்பதினால், தாகித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம், நோன்பு வைத்துக் கொண்டு உபவாசத்தை பார்த்தல். அல்லாஹ் அக்பர். நோன்பு எதற்கு? நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நோன்பு. நோன்பு எதற்கு? இபாதத்துகளை அதிகப்படுத்துவதற்கு நோன்பு. அப்படிதானே? இந்த ரமலானுடைய மாசம் என்பது நம்முடைய இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு நோற்ற நிலையிலே வல
நீங்கள் ஆபாசமாக பேசாதீர்கள். அது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் மனைவியிடத்திலே ஆசையாக பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. உறவு கொள்ளக்கூடிய சமயத்திலே உணர்வுகளுக்காக வேண்டி ஆசையாக பேசலாம். ஆனால் நீங்கள் நோன்பாளியாக இருந்தால் அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அதிசயம் இப்படி வச்சுட்டு இப்ப நம்முடைய சமூகத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் ஆபாசமாக பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே ஆபாசத்தை நோன்பாளி சீரியலை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நோன்பாளி சினிமாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நோன்பாளி இஸ்லாம் தடை செய்ததை பார்த்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். கெட்ட மனைவியிடத்தில் கூட ஆசையாக பேசாதீர்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் எதையுமே எப்பொழுதுமே பார்க்க கூடாதோ, எதையுமே எப்பொழுதுமே கேட்க கூடாதோ, எந்த ஆபாசத்தை எப்பொழுதுமே சிந்திக்க கூடாதோ அதை நோன்பு நோட்ட நிலையிலே கெட்ட நேரம் போக்குறங்க என்ன சொல்லுவாங்க, நேரம் போக்குறதுக்குங்க சீரியல் பார்க்கறமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். இந்த இடத்திலே நன்றாக ஒன்றை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த டிவியிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகளை, இந்த எந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி, அது குறிப்பா நம்முடைய நாடுகளில் இருந்து வரக்கூடிய எந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி கிடையாது. அப்படி நல்ல நிகழ்ச்சி வந்தாலும் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய உமாமார்கள் அதை பார்க்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு புரியாதுங்க. என்னங்க சொல்றாங்க, மெடிக்கல் சம்பந்தமா அல்லது நல்ல நல்ல மருத்துவம் சம்பந்தமா அல்லது நல்ல செய்திலாம் வந்தா இதெல்லாம் எங்களுக்கு புரியாதுங்க, நாங்கெல்லாம் பொம்பளைங்க. அப்ப இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் நாம் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பார்க்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியுமே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான், மோசமான நிகழ்ச்சிகள். இந்த இடத்திலே ஒன்றை மனதிலே நல்ல முறையிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த டிவியிலே வரக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். என்னதுங்க, அந்த டிவியில வரக்கூடிய அந்த சீரியலையோ அல்லது அந்த சாங்கையோ அல்லது அந்த சினிமாவையோ பார்த்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் அல் ஐனானி தஸ்னியான் ஃபஸினாஹுமா அன்-நظر. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஆபாசத்தை ஒரு தடுக்கப்பட்டதை பார்ப்பதன் மூலம் அவருடைய கண் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சாதா சமயம் செய்தாலே விபச்சாரம், நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ் அக்பர் பெத்த புள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆபாசம் வெட்கம் இல்லாம தான் சொல்றேன். இந்த ஆபாசத்தை பொறுத்தவரையில் இதை பார்த்து பழகி 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 விட்டீர்களானால் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய கல்வியில இருந்து வெட்கத்தை எடுத்து விடும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, பெத்த புள்ள பக்கத்துல இருக்கிறது, கெட்டின கணவர் பக்கத்துல இருப்பார், உம்மா பக்கத்துல இருக்கும். அந்த ஆபாசத்தை கற்பழிக்கக்கூடிய காட்சியை, டூபீஸ்ல வரக்கூடிய சாங்கை பெத்த பிள்ளையை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் பெத்த பிள்ளை இருக்கிற, உம்மா இருக்கிற, வாப்பா இருக்கிற என்று ஒரு சின்ன ஒரு யோசனை கூட இல்லாமல் சர்வ சாதாரணமாக நம்முடைய சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கெல்லாம் காரணம் ஆண்களாகிய நாம் தான், ஆண்களாகிய நாம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய கையில் தான் பொறுப்பை தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஆணெல்லாம் தன்னுடைய மனைவி சீரியல் பார்க்க அனுமதிப்பானோ, எந்த ஒரு ஆண் தன்னுடைய மகள் படத்தை பார்க்க அனுமதிப்பானோ, எந்த ஒரு ஆண் தன்னுடைய சகோதரியோ தன்னுடைய தாயோ இந்த ஆபாசத்தை பார்ப்பதற்கு அனுமதி அளித்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை கேட்டுக் கொள்ளுங்கள். சலாசத்துன், மூன்று நபர்களின் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான். யார் மீது? மூன்று நபர்களின் மீது அல்லாஹ் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அந்த மூன்று நபர்களின் மீது அல்லாஹ் ஹராமாக ஆக்கிவிட்டான். அதிலே ஒரு ஆள் முதுமினுல் ஹம், தொடர்ந்து மது அருந்துபவன். அடுத்து ஒரு ஆள் பெற்றோருக்கு மாறு செய்பவன். மூன்றாவது ஒரு ஆள் சீரியல் பார்ப்பதற்கு அனுமதி அளித்த வாப்பாமார்களே, மனைவி சீரியல் பார்க்க விட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே, மகள் படம் கேசட்டை வாங்கிட்டு வா என்று சொன்னவுடன் உடனே புதுப்பட சீடிகளை வாங்கி கொடுக்கக்கூடிய தலைவர்களே, ஆண் வர்க்கமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஆண் இவன் மீதும் சொர்க்கம் ஹராமாக ஆக்கிவிட்டது. தன்னுடைய குடும்பத்தார்கள் வழிகேட்டு போகும் பொழுது தன்னுடைய குடும்ப பெண்கள், தன்னுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் கேடு கெட்டு ஓபாசத்திலே
அல்லாஹ் ஹராமாக ஆகிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒழுக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆபாசத்தை பேசுவதற்கு இன்றைக்கு இந்த ஆபாசத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய சமூகம், இந்த ஆபாசத்தையே ரசித்துக் கொண்டிருக்கிறது சமூகம். அதுவும் நோன்பு நோற்ற நிலையிலே இந்த கேடுகட்ட தன்மையிலே இந்த சமூகம் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் தன்னுடைய பணியாளரிடத்தில் கூட ஷீ என்ற ஒரு வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் முடிந்தது கிடையாது என்பதாக பேசப்படுகிறது. இந்த நற்குணம் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல மக்களே. நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் கூட நாளைக்கு மறுமையிலே சில நேரங்களிலே நமக்கு உதவி செய்யாமல் போகலாம். நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் ஓர்க்கக்கூடிய நோன்புகள், நாம் செய்த உம்ராக்கள் கூட நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உதவி செய்யாமல் போகலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, யா ஆயிஷா, நீ செய்யக்கூடிய இந்த அமலை கொண்டு மாத்திரம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்து விடாதே. என்ன செய்யலாம்? தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஹஜ் செஞ்சிட்டோம், உடனே சொர்க்கம் திறந்து கிடக்கு உள்ள போயிடலாம் நினைச்சிடாத. நீ கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், நானாச்சு குறையா அமல் செய்றேன், நீங்க எவ்வளவோ பெரியவனா, நீங்க எவ்வளவு அமல் செய்றீங்க, அப்ப உங்க அமலுக்கு இதுதான் உண்மையா? ஆமா. அல்லாஹ்விடத்தில் சில நல்ல குணங்கள், சில நல்ல தன்மைகள், இதை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் பிரியப்படுவான். அமல்களே இல்லாமல் இருந்தால் கூட அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப வாங்கிட்டு இருக்கிறார். அதுக்காண்டி யாரும் தொடாமல் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சமூகத்துக்கு இதெல்லாம் சொன்ன உடனே வீட்டுல உட்கார்ந்துருவோம். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சம்பவத்துக்காக நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சம்பவத்தை சொல்கிறார்கள். நாளைக்கு மறுமையிலே ஒரு அடியான் வருவான், அவனிடத்தில் ஒரு நன்மையும் இருக்காது. என்ன இருக்காது? ஒரு நன்மையும் அவன் கையில இருக்காது. அல்லாஹ்க்கு முன்னாடி வந்து நிற்பான். உடனே அல்லாஹ் தான் பார்த்து அப்படி இருப்பான், கூப்பிடுவான், இங்க வா, உனக்கு நான் செல்வத்தை தந்தேனே, உனக்கு நான் பல நல்ல ஆட்களை தந்தேனே, உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தேனப்பா, நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்டவுடன் அந்த அடியார் அப்படியே தலையை கீழே போடுவான். யா அல்லாஹ், அவன் நினைச்சு பார்ப்பான், அவன் ஒரு அமலும் கிடையாது. அப்ப அவன் மனசுல நினைப்பானா, அந்த ஹதீஸ் நசையில அந்த வாசகம் வருது, இதையெல்லாம் அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ஏத்தி விடுவானா? சரி, கடைசியா சொல்லித்தான் பார்ப்போமே, ஏதாச்சும் உள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உள்ள போயிடலாம்ல அப்படின்னு அல்லாஹ் நினைச்சுவானா? யா அல்லாஹ், எனக்கு செல்வத்தை தந்தாய், ஆனால் அந்த செல்வத்தை சில நபர்களுக்கு நான் கடன் கொடுத்தேன், சில நபர்களுக்கு கடன் கொடுத்தேன். அப்படி கடன் கொடுத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் என்னிடத்தில் வாங்கிவிட்டு செல்வார்கள். அந்த தவணையை அவர்களால் அடைக்க முடியாவிட்டால் அந்த தவணையை நான் நீட்டி கொடுப்பேன். அப்படி அடைக்க முடியாதவர்கள் கஷ்டப்பட்டால் அந்த கடனை நான் தள்ளுபடி செய்து விடுவேன். யா அல்லாஹ், இதை தவிர என்னிடத்தில் வேற ஒரு நன்மை இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துவிடும். என்ன அடியானே, நீ மன்னிக்கிறாயா? நான் உன்னை மன்னித்து விட்டேன், போ சொர்க்கத்துக்கு. நான் சொன்னனா இல்லையா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். சமூகத்திலே தொழுகுவார்கள், நோன்பு நோட்பார்கள், ஹஜ் செய்வார்கள், ஆனால் உள்ளங்கள் எல்லாம் வறண்ட உள்ளமாக இருக்கும், சிந்தனை எல்லாம் மோசமான சிந்தனையாக இருக்கும். அது இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸை நான் நினைத்து பார்க்கிறோம். அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் அதிகமாக தொழுகிறாள், ஒரு பெண் அதிகமாக நோன்பு நோக்குகிறாள், ஒரு பெண் அதிகமாக நல்லவர்களை செய்கிறாள், ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டு பெண்களுக்கு லேசா துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். என்னதான் ஒருத்தன் நன்மையே இல்லை, அவரிடத்திலே இந்த நற்குணம், இந்த ஒரு நல்ல ஒழுக்கம், மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தது. அல்லாஹ் அவனை உள்ளே விட்டு விட்டான். அகமதில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ், அதிகமாக தொழுகிறான், அதிகமாக நோன்பு நோக்குகிறான், அதிகமாக தான தர்மம் செய்கிறான், ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டு பெண்களுக்கு லேசா துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறான். சொன்னார்கள், லா கைர், லா கைர், ஹிய ஃபின்னார். அவளுடைய நன்மையை கொண்டு அவளுக்கு ஒரு நன்மையும் இல்லை, அவள் செய்த நன்மையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவளுக்கு ஒரு நன்மையும் இல்லை, அவள் நரகவாசி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மக்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த ஒழுக்கம், இந்த நல்ல குணம் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் ஷைஇன் அஸ்கல ஃபில் மீசானில் அப்துல் மூமினி யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னுல் குல்கி. நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் உங்களுடைய நன்மை தீமைகளில் இருக்கக்கூடிய அந்த மீசான் தராசிலேயே அதிகமாக கனமுள்ள ஒன்று, நீங்கள் தொழுத தொழுகையை விட, நீங்கள் நோட்ட நோன்பை விட
நல்ல அமல்கள் தான் என்பதாக, நல்ல குணம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாளைக்கு மீசானிலேயே அதிக வெயிட், அதிக கனம் உள்ளது என்னதுதான்? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம், நற்பண்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை திருமீதியில 2002வது ஹதீஸாக நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அப்ப அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த ரமதானிலே நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த ரமதான் என்னுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தக்கூடிய ரமதானாக, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய கொள்கையை, குறிப்பாக என்னுடைய பேச்சை, என்னுடைய பார்வையை, என்னுடைய நடத்தையை சீர்படுத்தக்கூடிய நல்ல அமலாக இந்த ரமதான் மாற வேண்டும் என்பதாக நாம் முடிவெடுக்க வேண்டும். நல்ல தன்மைகளிலேயே மிக மிக நல்ல ஒரு தன்மை மன்னிக்கக்கூடிய ஒரு குணம். அதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நான் சொன்னா இல்லையா, அந்த ஆள் என்ன செஞ்சார்? கடன் கொடுத்தாரு, திருப்பி கொடுக்க முடியல, அதை மன்னித்து விட்டார். அதனால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள் விட்டு விட்டார். நல்ல தன்மையிலேயே, நற்குணத்திலேயே உயர்வான ஒரு குணம் மன்னிக்கக்கூடிய குணம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு துரோகம் செய்து விட்டார், நமக்கு மாறு செய்து விட்டார், இன்னைக்கு பார்க்கிறோம் யா அல்லாஹ், பத்திரிகையில பேர் போடவில்லை என்பதற்காக என்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு குடும்பத்தை பிரிந்த எத்தனையோ குடும்பங்கள் நம்முடைய நாடுகளிலே இருக்கிறதா இல்லையா? பெரிய விஷயம்லாம் இல்ல. திருமண பத்திரிகையில பேரை போடல, திருமணத்துக்கு என்ன வீட்டுல வந்து கூப்பிடல, இதை காரணமாக வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குடும்ப உறவுகளை பல வருட கணக்குகளாக பிரிந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்களின் பெண்களை நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம். சஹாபாக்களை பாருங்கள். இந்த மன்னிக்கக்கூடிய குணம் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் என்ற போர்வையிலே மிருகங்களாக இருந்தார்கள். அப்படிதான் வரலாறுகளில் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்லாம் அந்த சஹாபியிடத்திலே வருவதற்கு முன்னால் தங்களுடைய வீட்டினுடைய ஒட்டகை மாற்றானுடைய தொட்டியிலே தண்ணீர் அருந்திய ஒரு காரணத்திற்காக வேண்டி பல 100 வருடங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். எத்தனை வருடங்கள்? பல 100 வருடங்கள். எந்த அளவுக்கு வெறி! தன்னுடைய வீட்டினுடைய ஒட்டகம் மாற்றான இடத்திலே போய் தண்ணீர் குடித்த என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி. ஆனால் அதே இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட மாமனிதர்களாக மாறினார்கள் என்று சொன்னால், உஹது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உஹது யுத்தத்திலே ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி, இவர் ஒரு முஸ்லிம், இவருடைய தந்தையும் ஒரு முஸ்லிம். சஹாபாக்கள் அந்த மன்னிக்கக்கூடிய குணம் யாரு? உஹது யுத்தம். உஹது யுத்தத்தை வரலாறுகளை படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஒரு வார்த்தையை மீறியதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், காரிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், இஸ்லாத்தினுடைய படை தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். இது மிக மோசமானது. முஸ்லிம்களே வெட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் உஹது யுத்தத்தினுடைய நிலைமை எப்படி ஆயிட்டு. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஒரு பேச்சை மீறியதற்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்களா என்று அறியாமல் முஸ்லிம்களையே வெட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது உஹது யுத்தத்தில். அப்ப இந்த ஹுதைஃபாவுடைய வாப்பாவும் ஒரு முஸ்லிம், இவரும் ஒரு முஸ்லிம். அப்ப அவர் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய தந்தை முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் காஃபிரை வெட்டுவதற்காக வேண்டி செல்கிறார். யாரு? வாப்பா முஸ்லிம், காஃபிரை வெட்டுவதற்காக வேண்டி முகமூடி அணிந்து கொண்டு செல்கிறார். பின்னாடி உள்ள முஸ்லிம்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? ஆனால் இவர் காஃபிர் என்பதாக நினைத்துக் கொண்டார்கள். இவரை வெட்டுவதற்காக வேண்டி ஓடுகிறார்கள். அப்போது அவருடைய மகன், அவர் முஸ்லிம், கத்துகிறார், அபி, அவர் என்னுடைய தந்தை, அவர் என்னுடைய தந்தை. அவர் யார்? முஸ்லிம்கள் வெட்ட போகிறார்கள். காஃபிர் என்பதாக நினைத்து ஒரு முஸ்லிமை வெட்ட போகிறார்கள். அந்த நேரத்திலே புகாரில் வரக்கூடிய செய்தி, அந்த நேரத்திலே கத்துகிறார், அவர் என்னுடைய தந்தை, அவர் என்னுடைய தந்தை. முஸ்லிம்களுடைய காதிலே கேட்கவில்லை. கடைசி சொல்கிறார், முஸ்லிம், எப்ப நீங்க வெட்ட போகக்கூடிய ஒரு ஆண் முஸ்லிம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஸ்லிமே வெட்ட போறீங்க. சஹாபாக்களுடைய காதுல விழல. போய் வெட்டி தலையை தூக்கி பார்த்தா ஹுதைஃபாவுடைய தந்தை. அல்லாஹ் அக்பர். பெத்த மகன் கிடக்கிறார். எவ்வளவு மனசு துடிக்க துடிக்க தன்னுடைய வாப்பாவை சொல்ல சொல்ல வெட்டி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இப்ப அந்த சஹாபி என்ன செய்தாலும் எடுபடும். அப்படிதானே? இந்த சஹாபி கோபப்பட்டு அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேண்டும் யாராலும் செய்யலாம். காரணம், அவர் சொல்ல சொல்ல முஸ்லிம்களுடைய காதிலே விழவில்லை. முஸ்லிம்கள் ஒரு முஸ்லிமை வெட்டி இருக்கிறார்கள். வந்து நின்ன உடனே அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! எப்படி என்ன நிலைமையிலே தந்தையை வெட்டி இருக்கிறார்கள், சொல்ல சொல்ல வெட்டி இருக்கிறார்கள். முஸ்லிமான ஒரு தந்தையை வெட்டி இருக்கிறார்கள்.
எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் பார்த்தீர்களா? இதுதான் மன்னிக்கக்கூடிய குணம். கடைசியா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்காக வேண்டி 100 ஒட்டகத்தை எல்லாம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹாபி ஹுதைஃபா மறுத்து விடுகிறார், வேண்டாம் யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள். ஒரு காலத்திலே தண்ணீருக்காக வேண்டி பல 100 வருடங்கள் சண்டையிட்ட ஒரு சமூகம் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு தந்தை கொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ற ஒரு வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தியது கிடையாது. பண்பாளர்களை இதுதான் மன்னிக்கக்கூடிய குணம். முஸ்லிம்கள் நமக்கு ஏதாவது தவறு செய்து விட்டால், முஸ்லிம்கள் நமக்கு ஏதாவது சிரமத்தை ஏற்படுத்தி விட்டால், வார்த்தைகளை இன்றைக்கு பார்க்கிறோம், கெட்ட வார்த்தைகள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெத்த பிள்ளையை, கெட்டின மனைவியை, கூட பிறந்த சகோதரனை எல்லாம் இன்றைக்கு ஓபாசமாக அவர்கள் ஒரு தவறு செய்து விடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. வாப்பாவை வெட்டும் பொழுது கூட சஹாபாக்களுடைய வார்த்தை மாறவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இந்த ரமதானிலே நாம் பெற வேண்டும். அவர்கள் ரமதானுடைய நோன்பை நோன்பாக நோற்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் நோன்பை எல்லாம் ஒரு சடங்காக, ஏதோ காலையில எந்திக்கிறோம், மாலையில நோன்பு துறக்கிறோம், இப்படியாக ஆக்கியதனுடைய விளைவு இந்த நோன்பு நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும், இந்த ரமலான் குறிப்பாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒழுக்கம் உள்ளவனாக, நல்ல குணம் உள்ளவனாக, நற்பண்புடையவனாக இந்த ரமலான் என்னை மாற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை முழுமையாக ஒழுக்கமுள்ள ரமலானாக இந்த பிறகு வரக்கூடிய ஒரு 11 மாதங்களிலும், இந்த மாதங்களிலே எப்படி நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக, இந்த மாதத்திலே எப்படி நம்முடைய ஆபாசங்களை பார்க்காமல், ஆபாசமாக பேசாமல் ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இதே போன்று பின்னால் வரக்கூடிய மற்ற நாட்களிலும் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை நினைவாக்க வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.